வணக்கம். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன சார் பரம ரகசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு காலேஜ்லையும் ஒரு கோர்ஸும் எவ்வளோ இடங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேக்கன்சியோடைய விவரங்கள் கண்டிப்பா இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. இப்போ இந்த வேக்கன்சில உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்லை ஓசி கம்யூனிட்டிலேயே சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக சாய்ஸில் அந்த காலேஜை வைக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் அடுத்து. நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனாக கூட இருக்கலாம். ஆனால் சீட்டு உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்லை ஓசியில் இருந்தால் உறுதியாக நீங்கள் வைக்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். அந்த பரம ரகசியத்தை பார்க்கலாமா? நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் கூலாக இருக்கணும். நான் ஒரு 3 வருஷம் இந்த கவுன்சிலிங்கை புரட்டி போட்டிருக்கேன். அதனால நீங்கள் கவலையே பட வேணாம். எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு சிறந்த கல்லூரிக்கு போயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு பேரண்ட். அவங்க பேரண்ட் என்கிட்ட கால் பண்ணி என்ன கேட்டாங்க தெரியுமா? சார், நாங்கள் 1ஆவது ரவுண்டில் வர்றோம். நாங்கள் 2ஆவது ரவுண்டில் போயிட்டு நாங்கள் அங்கே போய் சீட்டு எடுக்கலாமா சார்? சார், நாங்கள் 2ஆவது ரவுண்ட்லேயும் கிடைக்கலன்னா 3ஆவது ரவுண்டுக்கு போகலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பெயர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயத்தை அந்த அம்மா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு இங்கே சுட்டி காட்டுறேன். ஏன்னா ரவுண்டு 1ல் வந்திருக்க மாணவர்கள் எல்லாருமே ஒரு பொக்கிசமான மாணவர்கள். உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இந்த 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் வந்த மாணவர்கள் எல்லாருமே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டில் வந்திருக்கீங்க. 2ஆவது ரவுண்டில் வந்த மாணவர்கள் யார்? 178லேருந்து 143. இப்போ 3ஆவது ரவுண்டில் யார் வர்றா? 143லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வந்தவங்க வந்திருக்காங்க. இதில் ரவுண்டு 1 மாணவர்கள் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எப்படி வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு சீட்டு எல்லா காலேஜ்லையும் எல்லா கோர்ஸும் அப்படியே இருக்கும். அவங்க நினைச்சது தான் காலேஜ், அவங்க வைக்கிறது தான் சாய்ஸு. எது வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் 1ஆவது ரவுண்டு முழுக்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க சீட்டெல்லாம் எடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய சீட்டு, மீதம் இருக்கக்கூடிய காலேஜுக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சியை பார்த்து தான் 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 2ஆவது ரவுண்டு யார்? 178 கட் ஆஃப்லேருந்து 143. அதுக்கப்புறம் 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் காலேஜெலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்து முடித்த பிறகு அவங்கெல்லாம் சீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த வேக்கன்சியை பார்த்து தான் யார்? 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 3ஆவது ரவுண்டு யார்? 143லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அம்மா கேட்டாங்க, சார் 1ஆவது ரவுண்ட்லேருந்து 2ஆவது ரவுண்டு போகிறோம், 2ஆவது ரவுண்ட்லேருந்து 3ஆவது ரவுண்டு போகிறோம், எதுக்கு 1ஆவது ரவுண்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? நீங்கள் எப்படி வேணாலும் காலேஜுங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியை உங்கள் சாய்ஸில் வைக்கலாம். கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் அடுத்து. அதுக்கு தான் இப்போ இங்கே நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு வேக்கன்சி பார்க்குறீங்க தெரியுமா? அந்த வேக்கன்சி விரைவில் இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 4-5 நாட்களில் நமக்கு வேகமாகவே கொடுத்துருவாங்க. இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்கன்சியில் உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்லை ஓசி கம்யூனிட்டிலே சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் சாய்ஸ் வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் தான். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துங்க, அதுக்கு பிரச்சனையே இல்லை. வேக்கன்சி லிஸ்ட்டு நம்மக்கிட்ட காமிச்சு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முழுக்க எல்லாமே ஆன்லைனில் தான் வேக்கன்சி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லா மாணவனுக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு மாணவனுக்கும் தெரியணும். நீங்கள் எந்த லெவலுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரும். இப்போ இங்கே சீட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னாவே அந்த வேக்கன்சியில் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் சாய்ஸ் வைக்கலாங்க. உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் மேட்ரே இல்லை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியா சாய்ஸில் வைக்கலாம், சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸாக சாய்ஸில் வைக்கலாம். 1ஆவது ரவுண்டில் வர்றவங்க ஒருவேளை எஸ்எஸ்என் காலேஜாக வைக்கலாம். கிடைக்காது. இப்போ எப்படின்னா, ஏன் நான் கிடைக்காதுன்னு, இப்போ ஒரு பையன் 200 கட் ஆஃப்லேருந்து ஃபஸ்ட் ரவுண்டு என்ன 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் வருது. அப்போ ஒரு பையன் 180 இருக்கான், ஒரு 185 இருக்கான். சார்
எனக்கு வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்காது, எஸ்எஸ்என்ல கிடைக்காது, எம்ஐடியில் கிடைக்காது, பிஎஸ்டியில் கிடைக்காது, சிஐடி கோயம்புத்தூரில் கிடைக்காது, தியாகராஜரில் கிடைக்காது, ஜிசிடி கோயம்புத்தூரில் கிடைக்காது, ஜிசி சேலத்தில் கிடைக்காது. அதே போல் பிரைவேட் காலேஜ் 11 கவர்மெண்ட் காலேஜ், குமரகுரு காலேஜ், கிருஷ்ணா காலேஜ், சென்னையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிஐடி சென்னை, இல்லை லொயாலா ஐகாமு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், ராஜலட்சுமி காலேஜ், ஆர்எம்கே காலேஜ், கொங்கு காலேஜ், பண்ணாரி காலேஜ், ஐஆர்டிடி, இப்படி லைனா நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ். அந்த பக்கம்லாம் தென் மாவட்டத்தில் மெஃப்கோ காலேஜ், நேஷனல் காலேஜ், எந்த காலேஜையும் நான் வச்சுட்டேன் சார். எனக்கு சீட்டு வந்து எல்லாத்தையும் நான் வைக்கலாமா சார்ன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், இதுதான் பரம ரகசியம். ஏன்னா இந்த 2வது ரவுண்ட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. சீட்டு இருந்தாவே ஒன்று புரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன், உங்களுக்கு புரியணும், எனக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு புரியணும் தான் என்னோட ஆசை. இப்போ நம்மளுடைய பிஐடி கேம்பஸ் ஒன்று இருக்குது திருச்சிராப்பள்ளியில், அதாவது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இது. என்ன கோர்ஸ் தெரியுமா? ஒரு வித்தியாசமான கோர்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ பாருங்களேன், ஓசியில் 17 சீட் இருக்கு, பிசியில் 15 சீட் இருக்கு, பிசிஎம்ல 1 சீட் இருக்கு, எம்பிசியில் 11 சீட் இருக்கு, எஸ்சியில் 9 சீட் இருக்கு, எஸ்சிஏல 2 சீட் இருக்கு, எஸ்டியில் 0 சீட்டு. இப்போ 1வது ரவுண்டில் இது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1வது ரவுண்டில் வர்றவங்க, அது நீங்கள் எந்த காலேஜ் வேணால் வச்சுக்கோங்க, எல்லா காலேஜ்லையும் இருக்கக்கூடிய அந்த சீட்டு இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யார் வேணாலும் சாய்ஸ் வைக்கலாம். இப்போ 1வது ரவுண்டுக்கு பிரச்சனையே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியும் சாய்ஸில் வச்சு அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் 2வது ரவுண்டு மாணவர்கள் வேக்கன்சியை பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு எப்போ சார் வேக்கன்சி வரும்னா, 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு வேக்கன்சி எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கல்ல, ஜூலை கரெக்டாக உங்களுக்கு 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ண போறீங்கல்ல, அப்போ தான் உங்கள்கிட்ட வேக்கன்சியை கொடுப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். 92.5% ஜென்ரலுக்கும் வேக்கன்சி வரும், 7.5 ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சி வரும். அந்த வேக்கன்சியை பார்த்து தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சீட்டு எங்கேயாவது இருக்கிற இடத்த பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் காலேஜில் எந்த காலேஜ், அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் குமரகுரு, கிருஷ்ணா, அங்கே வந்து கேபிஆர், இல்லை ஈஸ்வர், இந்த மாதிரி எந்த காலேஜ் வேணா இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காலேஜாக இருக்கட்டும், எல்லா கல்லூரிகள்லையும் சீட்டு இருந்துச்சுனாவே அந்த வேக்கன்சியில் சீட்டை பார்த்துட்டாவே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபீஸ் ஒரு பிரச்சனை. மற்றபடி நம்ம சாய்ஸ் வைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி சீட்டு இருக்குது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், இருந்தாவே பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பரம ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் தெரியுமா திருச்சிக்கு, இதில் நீங்கள் பாருங்களேன், என்ன சொல்லுவீங்கன்னா, சார் எஸ்டியில் 0 தான் சார் இருக்குது, அப்போ அவங்களுக்கு சீட்டு இல்லையான்னு கேட்பீங்க. எப்படி சீட்டு இல்லை? சீட்டு வந்து ஓசியில் 17 சீட் இருக்கு. ஓசியில் சீட்டு இருக்கிற வரைக்கும், ஓசிங்கிறத எல்லாருக்கும் பொதுவாச்சே, உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டும் ஓசி சீட்டையும் நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை சாய்ஸ் வச்சுட்டு வரீங்களா, அப்படி வச்சுட்டு வரையில நீங்கள் எப்படி கூட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் வைக்கிறேன்னா, ஓகே பரவாயில்லப்பா. இப்போ நான் வந்து பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் இப்போ பிசிஎம் கம்யூனிட்டி, இப்போ இதில் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சீட்டு 17 சீட்டு, மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 18 சீட்டு. இந்த மாதிரி மண்டக்குள்ளே நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம். நம்ம எத்தனை வேக்கன்சி இடங்களுக்கு நம்ம சாய்ஸ் வச்சுருக்கோம், இப்படி மண்டையில் கூட்டிக்கலாம்ல. இது வந்து இப்போ நான் சும்மா ஒரே ஒரு வேக்கன்சி எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி பல வகையான வேக்கன்சி விரைவில் நமக்கு இந்த வருஷம் எவ்வளோ சீட்டு ஒரு கல்லூரிகளில் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1வது ரவுண்டில் உள்ள மாணவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எது? அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸா, ஏசிடி கேம்பஸா, சிக்ரி படிக்க போறீங்களா? சிக்ரியை வைங்க. அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம காரைக்குடியில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டி போகிறீங்களா, இல்லை எஸ்எஸ்என் போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து பிஎஸ்டி ஐடெக் கோயம்புத்தூரில் இருக்க ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம், இல்லை வந்து நீங்கள் அழகப்பா செட்டியார் காலேஜ், தந்தை பெரியார் காலேஜ், இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் பக்கம் போகிறீங்களா, உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்த காலேஜை வேணாலும் வச்சுக்கலாம். 1வது ரவுண்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா 1வது ரவுண்டுக்கு எல்லா காலேஜ்லேயும் சீட் அப்படியே இருக்கும். ஆனால் 2வது ரவுண்ட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, 2வது ரவுண்டு மாணவர்களே, இந்த மாதிரி வேக்கன்சியை பார்த்த உடனே உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்லை ஓசி கம்யூனிட்டியில் சீட்டு இருந்தால் கட்டாயமாக அந்த இடத்துல நீங்கள் சீட்டு வைக்கிறதுக்கு, சாய்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவர்கள். நான் இப்போ 2வது ரவுண்டுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். 3வது ரவுண்டுக்கு
2வது ரவுண்டில் சீட்டு எடுத்து முடிச்சிருவாங்கல்ல. 2வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு 3வது ரவுண்டுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது? ஆகஸ்ட் 7ஆம் தேதி. உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வேக்கன்சி கொடுப்பாங்க. காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போவையில் தான் டிஎன்ஏ வெப்சைட்டில் வேக்கன்சி கொடுப்பாங்க. ஜென்ரலுக்கும் கொடுப்பாங்க 92.5%, 7.5 ரிசர்வேஷனுக்கும் கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சியை பார்த்து இந்த மாதிரி சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்கள் கம்யூனிட்டிலேயோ இல்லை ஓசியில் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் உறுதியாக சாய்ஸ் வைக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஓகேவா? அதனால் இங்கே ஏழை பணக்காரன் யார் வேணாலும் சாய்ஸ் வைக்கலாம். ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும். வேக்கன்சி வந்துக்கிட்டே இருக்கும். 1வது ரவுண்டு முடியும், 2வது ரவுண்டு வேக்கன்சி வரும், 2வது ரவுண்டு முடியும், 3வது ரவுண்டு வேக்கன்சி வரும். ஆனால் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும்பா. இப்போ நம்ம எல்லாருமே அந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. அதே போல் மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேக்கன்சி கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல. அந்த வேக்கன்சியை பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி பேச வந்த நாள்லேருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேக்கன்சியை பார்த்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம்ல, அதில் நம்ம உங்களுக்கு என்ன சொல்கிறோம்? 100 சாய்ஸ் வைக்கணும், நீங்கள் 150 சாய்ஸ் வைக்கணும், 200 சாய்ஸ் வைக்கணும், அதுக்கு குறைவாக வச்சா உங்களுக்கு கிடைக்காம போயிடும்னு சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே சில பேர் ஒரு காலேஜில் வெறும் 2 கோர்ஸ் தான் வைப்பீங்க. உங்கள் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுங்கிறது ஒரு சாய்ஸு. இப்போ எஸ்எஸ்என் காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸு. இப்போ ஒரு காலேஜில் 10 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10மே 10 சாய்ஸு. அதனால எல்லாருமே ஒரு காலேஜ் தான் சாய்ஸ்ன்னு நினைக்க வேணாம். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் ஒன்றுமே ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன்னு சொன்னல. என்னன்னா, இது யாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சாய்ஸ் வைக்கிறீங்கல்ல, அப்போவே அந்த இடங்கள் எத்தனைங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், மைண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து ஓசியில் ஒட்டு மொத்தமாக 17 சீட் இருக்குது. ஓசிங்கிறது எல்லாருக்குமே பொது. இங்கே வந்து பிசிக்கும் ஓசி சீட்டு பொது, பிசிஎம்முக்கும் ஓசி சீட்டு பொது. என்ன சொல்கிறேன்னா, பிசியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், பிசிஎம்மில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எம்பிசியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்சியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்சிஏல உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்டியில் உள்ளவங்களும் ஓசி சீட்டை எடுக்கலாம். ஓசிங்கிறது எல்லாருக்குமே காமன். அப்படி இருக்கும்போது இந்த ஓசியில் இருக்கக்கூடிய 17 சீட்டும், இப்போ உதாரணத்துக்கு எம்பிசியில் ஒரு 11 சீட் இருக்கு. இந்த 17ம் அதுக்கப்புறம் இந்த 11 எவ்வளோ? ஒட்டு மொத்தமாக 28. இப்போ 28 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ இடங்களுக்கு நம்ம வந்து சாய்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் இது ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் இது வெறும் ஒரே சாய்ஸ் தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓகே சார், நான் வந்து ஒரு இப்படி எண்ணி பார்த்தேன், நான் வச்சதெல்லாம் மொத்தமாகவே ஒரு 3000கிட்ட வருது, ஒரு 5000கிட்ட வருது அப்படின்னு நீங்கள் ஒரு இப்படி இடங்களுக்கு நம்ம எத்தனை இடங்களுக்கு போட்டியை நம்ம வைக்கிறோம், அது ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் அங்கே வைக்க போகிற இடங்கள், ஓசியில் இருக்கக்கூடிய இடங்களையும் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இடங்களையும் மைண்டில் ஆட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த கோர்ஸ் ஒரு சாய்ஸ் தான். ஆனால் மைண்டில் இதை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதைரியமாக இருக்கும். ஏன்னா நிறைய பையன் என்ன பண்ணுவான்னா, 2வது ரவுண்டில் இருப்பாங்க, 3வது ரவுண்டில் இருப்பாங்க, ரொம்ப அப்படியே ஓசியில் சீட்டு 0 ஆயிரும். 0 ஆனதுக்கப்புறம் வெறும் 2 சீட்டு 1 சீட்டுன்னு வந்துடும். 1 சீட்டு 2 சீட்டுன்னு வந்தோடனே பையன் என்ன பண்ணுவானா, சார் அந்த காலேஜை விட்டு எனக்கு படிக்க முடியாமல் அந்த காலேஜில் எப்படியா படிக்கணும் சார் இருப்பான். அப்போ என்ன ஆகும், அங்கே ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும். பையன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு சீட்டுக்கு மட்டும் வைப்பான். இவன் ஒரு ஆள் மட்டும் வைக்க போகிறதில்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அந்த காலேஜுக்கு போட்டி எல்லாரும் வைப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமானா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாணவர்கள் அதிகமான சாய்ஸஸை நீங்கள் ஒரு 100 150 சாய்ஸ் வைக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாம் ரொம்ப குறைவான இடங்களை பார்க்க மாட்டீங்க, இந்த இடங்களை எண்ணிக்கையில் கூட்ட மாட்டீங்கிறதுக்காக சொல்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதே போல் இப்போ நான் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நம்மக்கிட்ட 2024 உள்ள ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அதே போல் ரவுண்டு 1ல் 7.5 ரிசர்வேஷன், ரவுண்டு 2ல் 7.5 ரிசர்வேஷன், ரவுண்டு 3க்கான 7.5 ரிசர்வேஷனுடைய அந்த லிங்க் வந்து நான் பிடிஎஃப்ல வந்து கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழேயே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஃபர்தரான அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.